தான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு குடும்ப குத்துவிளக்கா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தன் ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போறான். அந்த பொண்ணுக்கும் முடி நீளமா இவன் போடுற எல்லா கண்டிஷனுக்கும் கரெக்டா இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு சம்பவத்துல அந்த பொண்ணுக்கு முடி நீளமாவும் கிடையாது, அது விக்குன்னு தெரிய வருது. அதோட இவன் கட்டிக்கிட்ட பொண்ணும் குத்துச்சண்டை வீரர் வேற. தான் கட்டின பொண்டாட்டி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதால இப்ப இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேரணும்னா அதுக்கு குத்துச்சண்டை தான் ஒரே வழி அப்படின்னு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை நடக்கும்போது திடீர்னு மனைவி மயக்கம் போட்டு விழுந்ததால அவங்க கர்ப்பமா இருக்க விஷயம் தெரிய வருது. ஆனா அந்த போட்டிக்கு ஏற்பாடு பண்ண கோச்சும் உன் பொண்டாட்டி போனா என்ன, நான் இருக்கல, ஏன் கூட சண்டை போடு அப்படின்னு இப்ப புருஷனுக்கும் கோச்சுக்கும் ரெண்டு பேத்துக்கு சண்டை நடக்குது. இந்த சண்டையில புருஷன் தான் ஜெயிக்கிறான். இப்ப பிரிஞ்சு போன பொண்டாட்டியும் புருஷனும் இந்த சண்டைக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துறாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. இப்ப நீங்க கேட்ட கதை கட்டா குஸ்தியோட பார்ட் 1 ஸ்டோரி. இதுக்கப்புறம் தான் நம்ம பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 2 பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு எமோஜியும் கமெண்ட் பண்ணிடுங்க. வீரா கீர்த்தி அப்படின்னு ரெண்டு புருஷன் பொண்டாட்டியும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்தாலும் நான் சண்டை போடுவேன் அப்படின்னு கீர்த்தி சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு கண்டிப்பா நான் சாம்பியன் ஆக்குறேன் அப்படின்னு வீராவும் தன்னோட மனைவிக்கு வாக்கு கொடுக்குறாரு. கீர்த்தியை எப்படியாச்சும் நேஷனல் லெவல்ல சாம்பியன் ஆக்கணும் அப்படின்னு வீராவும் ஊரை காலி பண்ணிக்கிட்டு கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. கீர்த்தியோட குத்துச்சண்டை விளையாட்டால ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கும். சரி, தன்னோட மனைவிக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. அதோட இவங்களுக்கு தனியா ஒரு கோட்ரஸ் வேற ஒதுக்கி இருக்காங்க. பொண்டாட்டி கூடவே இருந்து நான் அவளை சாம்பியன் ஆக்குறேன் அப்படின்னு குழந்தையும் பாத்துக்கிட்டு பொண்டாட்டியும் நல்லா பாத்துக்கிட்டு வீராவும் ஹவுஸ் ஹஸ்பண்டா வீட்டுக்குள்ளே இருக்காரு. ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்றதால வீட்டுக்குள்ள அமைதியா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் வீரா தான் பாக்குறாரு. சமைக்கிறது, கூட்டுறது, பெருகிறது, பொண்டாட்டிக்கு ஜூஸ போடுறது, குழந்தைய ஸ்கூல்ல டிராப் பண்றதுன்னு இப்படி எல்லா வேலையும் பண்ணி தான் மனைவிக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு. இப்படி வீட்டு வேலை எல்லாத்தையும் வீரா பாக்குறதால கீர்த்திக்கு ஸ்போர்ட்ஸ்லயும் நல்லா கவனம் செலுத்த முடியுது. இந்த டைம்ல தான் இவங்களுக்கும் மாவட்ட அளவிலான போட்டி நடக்குது. இப்ப கீர்த்தியும் குஸ்தி பண்ணி மாவட்ட அளவிலான போட்டியில ஜெயிச்சிடறாங்க. ஆனா அவங்களுக்கு ஆப்போசிட்டா விளையாட அந்த பொண்ணுக்கு ஒரே பொறாமையா இருக்கு. அடைச்சா நம்மளால அந்த சின்ன மேட்ச் கூட ஜெயிக்க முடியலையா அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கீர்த்தியும் போட்டியில ஜெயிச்ச உடனே அவங்களோட கோச் ரொம்பவே பாராட்டுறாரு. உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு புருஷன் எல்லா பொண்ணுக்கும் கிடைச்சா கண்டிப்பா எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வீராவை ரொம்பவே பாராட்டி பேசுறாரு. இப்ப அந்த கோச்சுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த கோச் இவங்க கிட்ட என்னதான் நல்லா சிரிச்சு பேசினாலுமே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வன்மத்தோட சுத்திட்டு இருக்கும். இப்ப யாரெல்லாம் போட்டியில வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே அமைச்சர் கையால பரிசு கொடுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சியில எல்லா வீரர்களும் அவங்களோட குடும்பத்தோட கலந்துக்கிறாங்க. அப்ப கோச்சும் தன்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு அங்க வந்திருக்காரு. இப்ப வெயிட் கேட்டகரி படி எல்லா கேட்டகரிக்கும் தனித்தனியா கூப்பிட்டு மெடலை கொடுக்குறாங்க. கோச்சோ தன்னோட மனைவி கிட்டையும் பையன் கிட்டையும் பாரு அடுத்தது நான் தான் போய் அவார்டு வாங்க போறேன் அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்காரு. ஆனா அமைச்சரும் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, கடைசியா யார் பேர் இருக்கு, கீர்த்தி தானே, நான் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு கீர்த்திக்கு அவார்டை கொடுத்துட்டு ஒரு ஸ்பீச்சை ஒன்று போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கோச்சுக்கு ஒரே அசிங்கமா போயிருது. ஏன்னா அமைச்சர் கையால மெடல் வாங்கும் அப்படின்னு தன்னோட குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. அமைச்சரும் மெடலை கொடுக்காம ஒரு அவசர வேலையா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போதாதுன்னு பிரஸும் மீடியாவும் சேர்ந்து கீர்த்தியை பேட்டி எடுக்கிறாங்க. இந்த வெற்றிக்கு யார் தான் காரணம் அப்படின்னு. உடனே கோச்சுக்கும் ஒரே சந்தோஷம். ஆஹா, கீர்த்தி கண்டிப்பா என்னதான் சொல்லுவா, எனக்கு ஒரே பெருமையா இருக்கு போகுது அப்படின்னு அவர் ஆவலா எந்திரிச்சு நிக்கிறாரு. ஆனா கீர்த்தியும் என்னோட வெற்றிக்கு காரணம் யாருமே கிடையாது, என்னோட கணவர், என் கணவர் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு கணவர் பேரை சொல்லிடுறாங்க. இதனால கோச்சிக்கு இன்னும் ரெண்டு அவமானம் வேற. என்னடா ஒருத்தனை எனக்கு மதிக்க மாட்டானே அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா கோச்சிக்குள்ள இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது, ஏன்னா ஏகப்பட்ட வன்மம் இருக்கு. இப்ப பொதுவா ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒருத்தருக்கு வேலை கிடைக்குதுன்னா யாரு அதிகப்படியா வின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் உயர் அதிகாரி பதவி கிடைக்கும். ஆனா கோச் ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல இருந்து பெஞ்சை தேய்க்கிறதால அவர் ஒரே ஒரு இடத்துல தான் நிக்கிறாரு. ஆனா நம்ம கீர்த்தியும் அடுத்தடுத்து போட்டிகளை வின் பண்ணி மேல 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 போயிட்டே இருக்காங்க. என் ஸ்டூடெண்ட் எனக்கு மேல பொறுத்து அவரால் சுத்தமா ஏத்துக்க முடியல, அதுக்கு பதிலா நான் வேற ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி உன தோக்கடிச்சு காட்டுறேன்டி அப்படின்னு அவர் ஒரு திட்டம் போட ஆரம்பிக்கிறாரு. கீர்த்தியோட விளையாட்டு வாழ்க்கை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. வீரா தினமுமே தன்னோட குழந்தைய ஸ்கூல்ல டிராப் பண்ணி பிக்கப் பண்றாரு, நல்லாவே பாத்துக்கிறாரு. அப்ப வீராவும் தன்னோட குழந்தைய டிராப் பண்ணி பிக்கப் பண்றதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தான் ஒரு டீச்சரை ஒன்னு நோட் பண்றாரு. அந்த டீச்சருக்கு ரொம்பவே நீளமான முடி இருக்கும். இவரோட மிகப்பெரிய ஒரு ஆசையை எப்படியாச்சும் நீளமான முடி இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படி நினைச்சுதான் கீர்த்தியும் கல்யாணம் பண்ணாரு. ஆனா பின்னாடி வேற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி செந்திலுக்கு பெட்டர் மாஸ் லைட்டா பார்த்தா ஒரு ஈர்ப்பு வருமோ அதே மாதிரி தான் வீராக்கும் நீளமான முடி வச்சுக்கிற பொண்ணுங்களை பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். அப்ப அந்த டீச்சர் கிட்ட போய் கடலைய போடுறாரு. அவங்க ஒரு மலையாளி அப்படின்னு ஒன்று தெரிய வருது. நடக்கிற விஷயத்த எல்லாமே வீராவோட பொண்ணு நல்லாவே நோட் பண்றாங்க. அப்படியே வீட்டுல போய் தன்னோட அம்மா கிட்ட போய் இதெல்லாம் ஒப்படைக்கிறாங்க. அம்மா நேற்று ஸ்கூல்ல என் டீச்சர் கிட்ட அப்பா ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாரு, அதுவும் மலையாளத்துல பேசினாரு, ரொம்ப நல்லாவே பேசினாரு, நீயும் மலையாளி தானே, ஏன் நீங்க ரெண்டு பேரும் மலையாளத்துல பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வீராவும் டீச்சரும் என்ன பேசினாங்களோ அது எல்லாத்தையும் குழந்தையும் தன்னோட அம்மா கிட்ட வந்து சொல்லிடுது. அம்மாக்கு பயங்கர கோவம். நீளமான முடிய பார்த்தாலே போதுமே உங்க அப்பா அங்கே நின்றுவானே, நாளையில இருந்து நான் உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்றேன் அப்படின்னு மறுநாள் அப்பாவுக்கு பதிலா குழந்தைய டிராப் பண்றதுக்கு அம்மா போறாங்க. சரி, ஸ்கூல்ல போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த டீச்சர் ஒரு வாட்டா சாட்டமா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு. அப்ப அந்த டீச்சர் எல்லாம் கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு கீர்த்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தான் குழந்தைக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருது. இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்காக கீர்த்தி வீராவும் ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க. எல்லா பசங்களும் ஸ்போர்ட்ஸ்ல ஏதோ ஒரு விளையாட்டுல வின் பண்ணி பரிசு வாங்குறாங்க. ஆனா தான் புள்ள பரிசு வாங்கல அப்படின்னு
கீர்த்திக்கு ஒரே ஏக்கமா இருக்கு. அப்ப கீர்த்தியும் வீரா கிட்ட நம்ம குழந்தை எந்த விளையாட்டுலயும் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கலையான்னு கேட்கும்போது தான் ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நம்ம குழந்தை அடுத்ததா வருவா பாரு அப்படின்னு ஒரு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த குழந்தை வருது. அதை பார்த்த உடனே கீர்த்திக்கு பயங்கர ஷாக்கு. என் பொண்ணு ஒரு ஒழுக்கமான விளையாட்டு வீராங்கனை ஆக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க. ஆனா என் பொண்ணு இப்படி தரலோக்கல ஆடுறாளே அப்படின்னு அவங்களாலே தாங்க முடியல. அதோட கூடவே சேர்ந்து வீராவும் அந்த டீச்சரும் 2 பேரும் சேர்ந்தே ஆடுறாங்க. இதெல்லாம் பார்க்க கீர்த்திக்கு ஒரே அசிங்கமா போகுது. உடனே புருஷன்கிட்ட வாக்குவாதம், நம்ம பொண்ணை விளையாட்டுல சேர்க்காம டான்ஸ்ல சேர்த்து பாருங்க அவ என்ன ஆட்டம் ஆடுறா அப்படின்னு இவங்க 2 பேத்துக்கும் சண்டை நடக்குது. அப்போ உடனே வேற ஒரு டீச்சர் வந்து உங்க பொண்ணு ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆனாங்க, படிப்புல தான் ஒன்னும் கிடையாது, அட்லீஸ்ட் இதுலயாச்சும் ஓரளவுக்கு பிரில்லியண்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி கோத்து விட்டுறாங்க. அப்பதான் கீர்த்திக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இத்தனை நாளா என் பொண்ணு நல்லா படிக்கிறா அப்படின்னு வீரா ஊர் முழுக்க போய் சொல்லுவாரு. ஆனா உண்மை என்னன்னா இவங்க குழந்தை நல்லாவே படிக்காது, வாய் அடிக்கிட்டு ஒரே அராஜகம் பண்ணும். இந்த சேட்டை எல்லாமே வீராவும் தன்னோட மனைவி கிட்ட சொல்லாம வச்சிருப்பாரு. இப்ப கரெக்டா ஒரு டீச்சர் வந்து உங்க பொண்ணு இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி கோத்து விட்டுருவாங்க. இதனால கணவனுக்கும் மனைவிக்கு பயங்கர சண்டை. நம்ம பொண்ணு நான் எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ அப்படி தத்தியா இருக்கா, இவர டான்ஸ் தான் வர ஆடுறா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் உன் பொறுப்புல இருந்து நான் எடுத்துக்கிறேன், நாளில இருந்து குழந்தைய நான் தான் பார்த்துப்பேன், நான் தான் எல்லா வேலையும் செய்வேன், இதுக்கப்புறம் அவ என்னோட கண்ட்ரோல் அப்படின்னு அப்பாவோட கண்ட்ரோல்ல இருந்த குழந்தை இப்ப அப்படியே அம்மாவோட கண்ட்ரோலுக்கு மாறுது. ஆனா தன்னோட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன மாதிரியே என் பொண்ணு ஒரு சிறந்த குஸ்தி விளையாட்டு வீராங்கனையா மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இதனாலே ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம தினமே 6 மணிக்கு எந்திருக்கணும், ஓடணும், தாவணும், குதிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், டயட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு குழந்தைன்னு கூட பார்க்காம ஒரே டார்ச்சர் பண்றாங்க. அந்த குழந்தையால சுத்தமா எதுவும் முடியல, ஏன்டா நான் போட்டு சாவடிக்கிறீங்க, எனக்கு எங்க அப்பா தான் வேணும், நான் எங்க அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே போராட்டம் தான். ஆனா வீராவும் தன்னோட மனைவி கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா அவங்க கேட்கற மாதிரியே கிடையாது. உங்களுக்கு படிப்பறிவு சுத்தமா எதுவுமே கிடையாது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்க வேலையை மட்டும் பாருங்க, குழந்தைய வளர்க்கறது என்னோட வேலை அப்படின்னு ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுறாங்க கீர்த்தி. இதை கேட்ட உடனே வீராக்கு ஒரே புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சண்டை போடுறத தூரத்துல இருந்து கோச் பாக்குறாரு. இவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு இதை கரெக்டா பயன்படுத்துறாரு. உடனே வீராவை கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனை கேட்கும்போது தான் இப்பெல்லாம் அடிக்கடி கீர்த்திக்கு அதிகமா கோவம் வருது, அது ஏன்னே தெரியல அப்படின்னு வீரா சொல்றாரு. ஆஹா இதான நமக்கு சான்ஸ், 10 வைப்போண்டா அப்படின்னு கோச்சும் 10 வைக்கிறாரு. ஒண்ணு இல்லப்பா, இப்ப அடுத்தது ஸ்டேட் லெவல்ல ஒரு போட்டி நடக்க போகுது, அந்த போட்டியில எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு உன் பொண்டாட்டிக்கு பயங்கர பிரஷர், தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பிரஷர், இதெல்லாம் யாரு மேல காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் குழந்தை மேல காட்டுறான். நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கான், அந்த டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் கூட்டு போ, கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல முடிவா வரும், அதுவும் அந்த கவுன்சிலிங் அவளுக்குன்னு சொல்லாத, உனக்கும் உன் குழந்தைக்குன்னு சொல்லு, அப்படிதான் வருவா அப்படின்னு இப்படி கோச்சு கொடுத்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு பொய்ய சொல்லி தன்னோட மனைவியை கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போறாங்க. வீராவும் எனக்கு தான் கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு கீர்த்தியை பொய் சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்ததான் தெரியுது கவுன்சிலிங் வீராக்கு கிடையாது எனக்குன்னு. கோவத்துல டாக்டர்னு கூட பார்க்காம தூக்கி போட்டு பந்து ஆடுறாங்க. இந்த விஷயம் வீராக்கு தெரிஞ்ச உடனே ஆஹா என் பொண்டாட்டிக்கு அளவுக்கு அதிகமான கோவம் வருதுன்னு வேற ஒரு ஐடியாவை பண்றாரு. மறுபடியும் கோச்சு கிட்ட போய் நீங்க சொன்ன மாதிரியே நான் கவுன்சிலிங் கூட்டிட்டு போனேன், ஆனா அவ இன்னும் 2 தான் கோவப்படுறா, எனக்கு ஒரே பயமா இருக்குன்னு சொல்லும் போதுதான் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஒரு நாட்டு வைத்திய முறையில போவோம் அப்படின்னு ஒரு நாட்டு வைத்தியரை கோச்சு சஜஸ்ட் பண்றாரு. வீராவும் அந்த நாட்டு வைத்தியர்கிட்ட போய் ஒரு மருந்தை வாங்கிட்டு இந்த மருந்தை நீங்க தினமும் சாப்பாட்டுல பால்ல கலந்து கொடுங்க, கண்டிப்பா உங்க பொண்டாட்டிக்கு கோவம் எல்லாமே கம்மியாகி அவங்க மறுபடியும் அமைதியான நிலைமைக்கு மாறுவாங்க அப்படின்னு அந்த நாட்டு வைத்தியர் ஒரு மருந்தை கொடுக்குறாரு. அந்த மருந்தை வீரா தினமுமே பால்லையும் சாப்பாட்டுலயும் கலந்து கொடுக்குறாரு. அந்த மருந்தை சாப்பிட்ட பிறகு எப்பயுமே அடிக்கடி கோவப்படுற கீர்த்தி இப்ப கோவமே படாம அமைதியா சிரிச்சு பேசுறாங்க. அதை பார்த்த வீராவும் ஆஹா மருந்து நல்லாவே வேலை செய்யுதுன்னு கோச்சிக்கு தேங்க்ஸ்லாம் சொல்றாரு. ஆனா போக போக கீர்த்தியால ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணவே முடியல, அவங்க ஓடுனா கூட பயங்கரமா மூச்சு வாங்குது, அதோட அவங்க பாடி எல்லாமே ரொம்ப டயர்டா இருக்கு, இதனாலேயே அவங்க விளையாட்டுல சரியா கவனமே செலுத்த முடியல. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வீராக்கு தெரியாது. அவர் தினமுமே அந்த பொடியை சாப்பாட்டுல கலந்துக்கிட்டு தான் இருக்காரு. அந்த பொடியை ஒரு நாள் கீர்த்தி நோட் பண்றாங்க. இது என்ன பொடி அப்படின்னு கேட்கும் போதுதான் ஒண்ணு இல்ல, குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, அதனாலதான் நாட்டு மருந்துல பண்ண பொடி அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி சமாளிச்சிடறாரு. கீர்த்தி இது அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கல, ஏன்னா புருஷன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்ப வீராவுமே தினமுமே பொடியை கலந்து கொடுக்க ஸ்டேட் லெவல் மேட்சும் நடக்க போகுது. அப்பன்னு பார்த்துதான் அந்த மலையாளி டீச்சரும் வீரா கிட்ட நீங்க நல்லா சமைப்பீங்களே, பக்கத்துல கோயம்புத்தூர்ல ஒரு குக்கிங் காம்படிஷன் நடக்குது, கண்டிப்பா அந்த போட்டியில நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிப்பீங்க. டீச்சர் பேசுற எல்லா விஷயத்தையும் குழந்தை நல்லாவே கேக்குது. அப்பா கண்டிப்பா அந்த போட்டியில நீ கலந்துக்கிட்டு வின் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தையோட ஆசை போல. ஆனா வீராக்கோ என்னோட பொண்டாட்டியோட மேட்ச் இருக்கேன் இன்னைக்கு, நான் அந்த மேட்ச் விட்டுட்டு எப்படி நான் காம்படிஷன்ல கலந்துக்க முடியும்னு கேட்கும்போது தான் குழந்தை தினமும் தான் மேட்ச் வருது, ஒரு நாள் என்ன ஆயிட போகுது, கண்டிப்பா உன்னோட திறமை நீ காட்டி தான் ஆகணும் அப்படின்னு பொண்டாட்டியோட மேட்ச்னு கூட பார்க்காம வீரா டீச்சர் குழந்தை 3 பேருமே அந்த குக்கிங் போட்டியில கலந்துக்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் இவங்களுக்கு நேஷனல் லெவல்ல குஸ்தி மேட்ச் நடக்குது. கீர்த்தியும் நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு நம்பிக்கையோட விளையாடுறாங்க. ஆனா அவங்க விளையாட இவங்களால நிக்கவே முடியல, இவங்களுக்கு லைட்டா மயக்கம் வருது, அதோட இவங்களோட பாடி ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றதால அந்த போட்டியில இவங்க தோத்துறாங்க. இப்ப ஏற்கனவே இந்த கீர்த்தி கிட்ட தோத்த பொண்ணு இந்த இடத்துல ஜெயிச்சிருது. இந்த ஒரு தோல்வியை கீர்த்தியால ஏத்துக்கவே முடியல, நம்ம எப்படிதான் தோத்தோம், நமக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமா புரியல. அப்பதான் கோச்சுக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கையில வருது. அதை பார்த்த உடனே ஐயோ பிள்ளை இருக்க வாய்ப்பே இல்லையா, என்ன கீர்த்தி உன் ரத்தத்துல ஏதோ ஒரு ஊக்க மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு கோச்சு ஒரு குண்டை தூக்கி போறாரு. அந்த ஊக்க மருந்து வேற எதுவுமே கிடையாது, இதுக்கு
இதுக்கு முன்னாடி வீரா தன்னோட மனைவிக்காக கோவத்தை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக தினமுமே ஒரு பொடியை கலந்து கொடுத்திருப்பாரு. அந்த பொடியோட வேலை தான் இதெல்லாம். அந்த பொடியால தான் கீர்த்திக்கு மயக்க வருது, பாடி டயர்ட் ஆகுது. இதனால போட்டியும் தோத்தும் போயிடுறாங்க. கீர்த்தியோட உடம்புல ஸ்ட்ராய்டு இருக்கு அப்படின்ற விஷயம் கோச்சிக்கு தெரிஞ்ச உடனே யார் இதை பண்ணிருப்பா, நீ ஏதாவது மாத்திரை சாப்பிட்டியா, புதுசா ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு வேணும்னே பத்த வைக்கிறாரு. அப்பதான் கீர்த்தி ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. கிச்சன்ல நான் வீரா கிட்ட இது என்ன தொழில்னு கேட்கும் போது அவன் மழுப்பனானே, அப்ப கண்டிப்பா இதுக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு உடனே அந்த பொடியை கண்டுபிடிச்சு அதை லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே வந்த உடனே ஆமா இந்த பொடியில ஏதோ ஒரு போதை பொருள் கலந்துருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. கீர்த்தியால இதை ஏத்துக்கவே முடியல. வீரா ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க. அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட பொண்ணை குஸ்தி வீராங்கனை ஆக்கணும் அப்படின்னு தினமுமே தன்னோட பொண்ணை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதை வீரா அதெல்லாம் வேணாம், அவ சின்ன பொண்ணு அப்படின்னு நீ ஒரு நாள் தோக்கும் போது தான் தெரியும் அந்த வலி வேதனை என்னன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப நான் வேணும்னே தோக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு கீர்த்திக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதோட எப்ப என் மேட்ச் நடந்தாலுமே கண்டிப்பா அவர் மிஸ் பண்ணாம வந்து பாப்பாரு. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல அவர் வரவே காணோம். எங்கடா போனாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு குக்கிங் காம்படிஷன்ல சமைக்க போயிருக்காரு. அதுவும் தனியா போனா பரவாயில்ல, டீச்சரோட சேர்ந்து போயிருக்காரு. அப்ப இன்னும் 2 சந்தேகம் கீர்த்திக்கு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. வீராவும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புறாரு. பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. இந்த பொடியில போதை பொருள் கலந்துருக்காமே, இதை நீ தான் எனக்கு கொடுத்த, நான் தோக்கணும்னு உனக்கு அவ்வளவு ஆசையா, ஏன் இப்படி பண்ண, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மேட்ச் கூட வராம ஏதோ ஒரு டீச்சர் கூட போய் கூத்தடிச்சு வந்திருக்கா அப்படின்னு ஒரே சண்டை பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. அதோட அக்கம் பக்கம் எல்லாருமே வீராவை தான் குறை சொல்றாங்க. அடே பாவி, இப்படி பொண்டாட்டி தோக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு போதை பொருள் எல்லாம் கலந்து கொடுத்திருக்கேடா, நீ எல்லாம் எப்பேற்பட்ட புருஷன் அப்படின்னு சண்டை பெருசானதால இதுக்கப்புறம் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், தயவு செய்து இங்க இருந்து போயிடு அப்படின்னு குழந்தைய கூட்டிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம வீரா கடைசியில நடு ரோட்ல நிக்கிறாரு. அவருக்கு எதுவுமே புரியல. என்னடா இது, இவளுக்கு கோவம் அதிகமா வருதுன்னு தானே ஒரு நாட்டு மருந்து கடையில இருந்து ஒரு பொடியை வாங்கி கலந்து கொடுத்தோம், இப்ப அந்த பொடியில ஏதோ ஒரு வில்லங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்குமே எதுவும் தெரியாம நடு ரோட்ல இப்ப அனாதையா நிக்கிறாரு. இப்ப போக வழி இல்லாம மறுபடியும் வீரா தன்னோட ஊருக்கே ரிட்டர்ன் ஆகிறாரு. ஊருக்கு வந்த உடனே நடந்த விஷயத்தை எல்லாமே வீரா தன்னோட கருணாஸ் மாமா கிட்ட சொல்றாரு. ஏற்கனவே மாமா மிகப்பெரிய ஒரு ஆணாதிக்க கொண்டவர், தான் பொண்டாட்டியை அடிக்கணும், கட்டுப்படுத்தணும், அடக்கொடக்கமா வச்சுக்கணும், தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட வசனங்களை பேசுவாரு. இப்ப உன் பொண்டாட்டி ஒன்னையே வீட்டை விட்டு துரத்திட்டாளா, அவளை நம்ம சும்மா விடக்கூடாதா அப்படின்னு இன்னொரு தான் கருணாஸ் மாமாவும் ஏத்தி விடுறாரு. ஆனா என்னதான் புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சண்டை போட்டாலும் அந்த குழந்தைக்கு அப்பா மேலதான் ரொம்ப பாசம். ஏன்னா அப்பா தான் தினமுமே அந்த குழந்தைய பாத்துப்பாரு. இதோட அம்மா சமையல் அந்த குழந்தைக்கு சுத்தமா பிடிக்காது. இட்லி செய்யறாங்களா இல்ல கல்லு செய்யறாங்களானே தெரியாது. அதோட சட்னி கூட செய்ய மாட்டாங்க, ஒரு சக்கரை தான் தொட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதம் பண்ணுவாங்க. இதனாலே அந்த குழந்தைக்கு நம்ம எப்படியாச்சும் அப்பா கூட போகணும் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதம். தினமும் அம்மாக்கு தெரியாம அந்த குழந்தை கால் பண்ணிலாம் அப்பா கிட்ட பேசும். இந்த விஷயத்தை கீர்த்தி கண்டுபிடிச்ச உடனே இதுக்கப்புறம் அவர் கூட நீ பேசவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம தினமுமே குழந்தைய பாக்குறதுக்காக வீராவும் ஸ்கூலுக்கு வந்துருவாரு. வந்து அவர் கையால சமைச்சு கொடுத்த சாப்பாடை அந்த பொண்ணுக்கு ஊட்டி விட்டுட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்படியே ரிப்பீட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப அந்த குழந்தையாலேயே இவங்க 2 பேத்தையும் சமாளிக்க முடியல. அப்ப நான் உன் கூட இருக்கிறேன், எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, எங்கன்னா வெளியே கூட்டிட்டு போப்பா அப்படின்னு வீரா கிட்ட கேட்கும் போது, சரி நம்ம பொண்ணு நம்ம கிட்ட ஆசையா கேட்கறாளே அப்படின்னு அந்த மலையாள டீச்சர் கிட்ட பர்மிஷனை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா என் பொண்ணை நான் வெளியே கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு வந்துரும் அப்படின்னு மனைவிக்கு தெரியாம தன்னோட பொண்ணை ஊர் சுத்தி காமிக்க கூட்டிட்டு போறாரு. அப்பன்னு பார்த்து கீர்த்திக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. ஆஹா, என் பொண்ணு சாப்பிட்டாலே இல்லையான்னு தெரியல, அவளுக்கு பிடிக்காத சாப்பிட நான் வேற செஞ்சு கொடுத்துட்டேன், உடனே நம்ம ஸ்கூல்ல போய் பாப்போம் அப்படின்னு ஸ்கூல்ல வந்து பார்த்தா பொண்ணை காணோம். டீச்சர்ஸ் எல்லாமே பதட்டப்படுறாங்க. கீர்த்தி என் பொண்ணை காணோம், கண்டிப்பா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு பேசும்போதுதான் கரெக்டா வீரா தன்னோட பொண்ணை கூட்டிட்டு உள்ள வராரு. வீரா கூட போன உடனே கீர்த்திக்கு பயங்கரமா கோவம் வருது. நீ எதுக்கு அவர் கூட எல்லாம் போற, அது மட்டும் இல்ல இதுக்கப்புறம் நான் கூப்பிட்டாதான் நீ வரணும் அப்படின்னு ஒரே டென்ஷன் ஆகுறாங்க. அதோட கோவத்துல அந்த பொண்ணை அடிக்கவும் செய்யறாங்க, என் கூட வா அப்படின்னு. ஆனா அந்த குழந்தையும் நான் வரமாட்டேன், நான் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதமா இருக்கு. உடனே கீர்த்தி அடிக்கிற அடியில புருஷக்காரனுக்கு கோவம் வந்து என் குழந்தையே நீ அடிக்கிற அப்படின்னு வீரா கீர்த்திய பலாருன்னு ஒரு அற விட்டுறாரு. எல்லாரும் முன்னாடியே அரைஞ்சதால கீர்த்திக்கு ஒரே அவமானம், அசிங்கம். இதுக்கப்புறம் மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன்டா அப்படின்னு கோச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ குழந்தை அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு மறுபடியும் அப்பா கிட்ட வந்து சேருது. புருஷன் அடிச்சு அடியில கீர்த்தியும் அம்மா வீட்டுக்கு போய் பஞ்சாயத்து பண்றாங்க. இப்ப கீர்த்தியோட அப்பா அம்மா 2 பேருமே நான் போய் மாப்பிள்ளை கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு ஃபேமிலியா கிளம்பி போறாங்க. அந்த சமயம் பார்த்து பொண்ணும் அப்பாவும் 2 பேருமே சோகமா இருக்காங்க. எப்படியாச்சும் என் பொண்ணை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போதுதான் கரெக்டா டீச்சர் அங்க வந்துடுறாங்க. டீச்சரும் சாரி கேட்கறாங்க, நீங்க நடந்த விஷயத்துக்கு நானும் ஒரு காரணம் தான், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, என் பொண்ணு இப்ப சிரிக்காம அழுவுறா, அவளை எப்படியாச்சும் நீங்க சிரிக்க வைங்க அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் டீச்சர் மட்டும் ஆடினா பரவாயில்ல, வீராவும் சேர்ந்து ஆடுறாரு. இந்த பக்கம் கீர்த்தி தன்னோட ஃபேமிலியோட சமாதானம் பேச வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீராவும் டீச்சரும் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குற அந்த சமயத்துல வீரா டீச்சரை மடி மேல தூக்கி வச்சு உட்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே கீர்த்திக்கு பயங்கர டென்ஷன். நான் உன் கூட இல்ல அப்படின்னு தெரிஞ்சு நீ ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தா அப்படி ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், கண்டிப்பா எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. சூட்டோட சூட்டா கீர்த்தியும் ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னா அந்த பொடியை கொடுத்த அந்த நாட்டு மருந்து கடைக்காரர், ஏமா அந்த பொடியை நான் கோவத்தை குறைக்க தான் கொடுத்தேன், என் மேலதாமா தப்பு, உன் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு கீர்த்தி கிட்ட வந்து சொல்லணும். வீராவும் என் மேல தப்பு இல்ல அப்படின்னு கீர்த்தி கிட்ட நிரூபிக்கிறதுக்காக அந்த கடைக்காரனை தேடி போறாரு. ஆனா அந்த நாட்டு மருந்து கடைக்காரன் ஆளவே
ஆளையவே காணோம். அப்பதான் அக்கம் பக்கம் விசாரிக்கும் போது இந்த கடைக்காரர் அடிக்கடி ஒரு கோவிலுக்கு போவாரு, அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த கோவிலுக்கு போறாரு. அப்பதான் அந்த கடைக்காரர் மாட்டிக்கிட்டாரு. உடனே அவனை அடிச்சு விசாரிக்கும் போதுதான் இதெல்லாம் ஏன் தப்பு கிடையாது, நான் எல்லாமே கோச்சு சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். அட பாவி கோச்சு, உன்னை போய் நான் நல்லவன் நினைச்சு என் கஷ்டத்தை எல்லாத்தையும் சொன்னேன் பாரு, இப்படி என் வாழ்க்கையே விளையாடிட்டியே அப்படின்னு கோச்சை போய் பாக்குறாரு. கோச்சுக்கு ஒரே டென்ஷன். ஆமாண்டா, நான் அப்படிதான் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய பேரும் மரியாதையும் புகழும் உன் பொண்டாடிக்கு கிடைக்குது. நான் கஷ்டப்பட்டு அவளை ட்ரைனிங் பண்ணா என் வெற்றிக்கு காரணம் என் புருஷன் அப்படின்றா, எனக்கு எவ்வளவு கோவம் வரும், அதனால தானே நான் வேணும்னே பண்ணேன்னு கோச்சு சொல்றாரு. வீராவுக்கு பயங்கரமா கோவம் வந்து கோச்சை பயங்கரமா போட்டு அடிச்சு வெளுத்து வாங்கிடுறாரு. வீராக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பொண்டாட்டி கிட்ட போய் இந்த பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லமா, கோச்சு தான் காரணம் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணா கூட கோச் இதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாரு. அதோட இந்த விஷயத்தை கோச்சு பண்ணல, நீ தான் கோச்சை அடிச்சு மிரட்டி நான் தான் அதை பண்ணனேன் அப்படின்னு சொல்லி பொய் சாட்சி சொல்ல வைக்கிறேன்னு கோச்சு அப்படிங்க டபுள் கேம் மாட்டான். என்ன பண்ணாலும் வீராவால நிரூபிக்கவே முடியல. இப்ப கீர்த்தியும் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்ல அப்ளை பண்றாங்க. இப்ப அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கீர்த்திக்கு டைவர்ஸ் வேணும், ஆனா வீராக்கு வேணாம். சரி, ஜட்ஜ் ஒரு நல்ல முடிவா கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி சரி உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் அப்படி என்னதான்ப்பா பிரச்சனைன்னு கேட்கும் போதுதான் வீரா ஒரு போதை பொருளை கலந்து கொடுத்து தன் பொண்டாட்டிய போட்டியில தோக்கடிச்சிட்டாரு. இந்த ஒரு விஷயம் சுத்தமா உங்களுக்கு பிடிக்கல. அதோட நான் விட்டுட்டு போனா கூட ஒரு டீச்சரோட ஒரு கும்மல் அடிச்சிட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா எனக்கு இந்த விஷயத்துல டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கீர்த்தி பிடிவாதமா இருக்காங்க. வீராவும் நான் வேணும்னே அந்த போடியை போட்டு கொடுக்கல, அவளுக்கு உதவி பண்ணலாம் தான் போனேன், ஆனா எனக்கே அதுக்கு பாபத்தா வந்து முடிஞ்சிருச்சு, இதுல ஏன் தப்பும் கிடையாது, டீச்சர் நான் எந்த ஒரு தப்பான நோக்கத்தோட நான் டீச்சரை பார்க்கல, என் மேல எந்த தப்பும் கிடையாது, என் பொண்டாட்டியும் குழந்தையும் என்கிட்ட வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட தரப்பு நியாயத்தை சொல்றாரு. ஜட்ஜிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப குழந்தை அம்மா கிட்ட இருக்கணுமா இல்ல அப்பா கிட்ட இருக்கணுமா அப்படின்னு நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கங்க. உங்க ரெண்டு பேத்துக்கும் யாரு கூட இருக்கணுமோ அப்படி முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் கொடுக்கறேன் அப்படின்னு ஜட்ஜி ஒரு தீர்ப்பா சொல்றாரு. ஆனா குழந்தை நான் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரே பிடிவாதம். ஆனா வீராக்கோ எனக்கு கீர்த்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரோட பிடிவாதம். இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடும் போதுதான் வாக்குவாதம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப கருணாஸ் மாமா ஒரு விஷயம் சொல்றாரு, நீ ஒரு குஸ்தி வீராங்கனையா இருக்கலாம், அதுக்காக உனக்கு கோவம் வரலாம், ஆனா என் மாப்பிளையும் ஒரு குஸ்தி வீராங்கனை தான், அதோட அவன் கூட முடிஞ்சா நீ போட்டி போட்டு ஜெயிச்சிடம் பாப்போம் அப்படின்னு ஒரு சவாலை விடுறாரு. இந்த சவால் நல்லா இருக்கே. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு போட்டி ஒண்ணு நடக்கும். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க விருப்பப்படி அந்த குழந்தை அவங்க கூட இருக்கும். இந்த போட்டியில கீர்த்தி ஜெயிச்சா அந்த குழந்தை கீர்த்தி கிட்ட போயிடும். ஒருவேளை வீரா ஜெயிச்சா கீர்த்தி எல்லாத்தையும் மறந்துட்டு சமாதானமா மறுபடியும் வீரா கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழணும். இதுதான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற கடைசி டீல். இவங்க ரெண்டு பேருமே குஸ்தி போட்டியில கலந்துக்கிட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க விருப்பப்படி குழந்தைய யார் வேணா மாத்திக்கலாம். புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் சண்டை வச்சு அந்த சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க விருப்பப்படி என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு போட்டி இங்க வருது. இப்ப போட்டி கோலாகலமா தொடங்குறாங்க. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வேற ஆரம்பிக்க போகுது. இந்த சண்டையை தலைமையேற்று நடத்துறது அந்த ஜட்ஜி தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பொண்டாட்டியும் புருஷனும் ரெண்டு பேருமே அந்த போட்டியில பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த போட்டியில 20 பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றதாக அர்த்தம். இப்ப கீர்த்தி தான் அடி மேல அடியா அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 19 பாயிண்ட கிட்ட நெருங்கிட்டாங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் தான் பேலன்ஸ் இருக்கு. ஆனா வீராவால தாக்கு பிடிக்கவே முடியல. வீரா இதுக்கு முன்னாடி குஸ்தி போட்டி போட்டு இருந்தாலுமே கீர்த்தி ஒரு நேஷனல் சாம்பியன். எப்படி ஒரு நேஷனல் சாம்பியன் கிட்ட சும்மா ஒரே ஒரு நாள் போட்டி போட்டவர் எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால நிறைய டைம் மண்ணை தான் கவராரு. ஒரு கட்டத்துக்கு மேல தான் குழந்தை ரொம்பவே ஆசைப்படுது, எப்படியாச்சும் நீ ஜெயிச்சிருப்பா, நீ ஜெயிச்சாதான் அம்மா நம்ம கூட வந்து இருப்பாங்க, அதோட நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் அப்படின்னு தன்னோட குழந்தையோட ஆசை நிறைவேறதுக்காக கஷ்டப்பட்டு இந்த போட்டியில் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வீரா ட்ரை பண்றாரு. இப்ப கடைசியா கீர்த்திக்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட், ஆனா வீரா எடுத்துக்கிறதுக்கோ மொத்தம் 4 பாயிண்ட். இவர் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தந்திரத்தை ட்ரை பண்றாரு. கடைசி ரவுண்ட்ல கீர்த்தியை தூக்கி போட்டு சொருறாரு. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி, என்னடா இது இவ்வளவு நேரமா அடி வாங்கிட்டு இருந்தா இப்ப கீர்த்தியை தூக்கி போட்டு அடிக்கிறானேன்னு பார்க்கும் போதுதான் கீர்த்தியை தொடம்போதெல்லாம் நம்ம வீரா முத்தம் கொடுத்து தொடறாரு. முத்தம் கொடுக்கும் போது அவங்க உடம்பெல்லாம் கூச செய்யுது. உடனே அவங்களால போட்டியில கவனம் செலுத்த முடியல. இத காரணமா வச்சு எப்பெல்லாம் டிஃபெண்ட் பண்றாங்களோ அப்பப்பெல்லாம் முத்தம் கொடுத்து கீர்த்தியை தூக்கி போட்டு சொருறாரு. வெறும் 4 பாயிண்ட்ல இருந்த வீரா முத்தம் கொடுத்து மறுபடியும் 19 பாயிண்ட்டுக்கு வந்துறாரு. இப்ப கடைசியா ரெண்டு பேத்துக்குமே இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். யார் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வெற்றியாளர். இப்ப ரெண்டு பேருமே கிட்ட வந்து சண்டை போடலான்னு பார்க்கும் போதுதான் கீர்த்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி. ஒருவேளை மறுபடியும் வீரா ஏதாவது கலந்து கொடுத்துட்டானோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற ஒரு பாட்டி கையை பிடிச்சு பாக்குது. இந்த கிறுக்கு பையன் கிரவுண்ட்ல மட்டும் குஸ்தி போடல, கட்டிலையும் குஸ்தி போட்டிருக்கான். அதனால தான் இப்ப கீர்த்தி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அவ கர்ப்பமா இருக்கிற விஷயமே எல்லாருக்கும் தெரிய வருது. உடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். கடைசியில இவங்க ரெண்டு பேர்லயும் யாருமே ஜெயிக்காம கீர்த்தி கர்ப்பமானதால சண்டை நார்மலாவே முடியுது. இவ்வளவு பஞ்சாயத்துலயும் நம்ம பையன் ஏதோ ஒரு இடத்துல வேலையை காமிச்சிருக்கான், அதுதான் எங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு நம்ம கீர்த்திக்கு ட்வின்ஸ் பேபி பிறக்குறாங்க. இப்ப வீரா கீர்த்தி ஏற்கனவே முத பொண்ணு, இப்ப கடைசியா பிறந்த ட்வின்ஸ் பொண்ணு அப்படின்னு ஒரு குடும்பமா சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க. அதோட இப்ப வீரா தன்னோட மனைவிக்காக ஃபுல் சப்போர்ட்டை மறுபடியும் கொடுக்குறாரு. எப்படியாச்சும் நேஷனல் லெவலில் ஒரு மிகப்பெரிய சாம்பியன் ஆகணும் அப்படின்றது தான் வீராவோட ஆசை. அதுக்காக மறுபடியும் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்தாலுமே இந்த நாட்டு மருந்து பொடி மேட்ரு எப்படி ஒண்ணு கீர்த்திக்கு தெரியாம இருக்கு. அது தெரியாம எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்க அப்படின்னு நம்ம கடைசியில தான் காட்டுறாங்களே. அதாவது கீர்த்தி கூட பல டைம் சண்டை போட்டு ஒரு பொண்ணு தோத்துருக்கும். அந்த பொண்ணு நம்ம குறுக்கு வழியில போய் கீர்த்தியை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் மனசு மாறி எம்மா கீர்த்தி இந்த பொடி மேட்ரு எல்லாமே உன் புருஷன் மேல எதுவும் தப்பும் கிடையாது, அந்த கோச் தான்
உன்னை நல்லா ஏமாத்திட்டான், அந்த கோச் தான் உன் புருஷனை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான், அப்போ ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தப்பறான் கீர்த்தி, வீரா, அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. யாரெல்லாம் அந்த படத்தோட கதையை கடைசி வரைக்கும் கேக்குறீங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒரு சின்ன ஆதரவு எனக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும். பொண்டாட்டி கூட சண்டை போட்டு பிரிஞ்சு போன புருஷங்க எல்லாருமே கடைசியில பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் 2 பேத்துக்கும் மோத விட்டு பார்ப்போம், இவங்க 2 பேத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல் பேச்சு தான் கேட்கணும் அப்படின்ற நிலைமை வந்தா ஊருக்குள்ள அபாவம் காணாம போயிடுவான். ஒரு ஃபேமிலியை எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் கட்டா குஸ்தி பார்ட் 2 ஓட ஸ்டோரி ரிவ்யூ எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.